கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நேற்று நாம் தியானித்த வண்ணமாக தாவீது எல்லா சத்துருவின் கைகளுக்கும் சவுலின் கைகளுக்கும் நீங்களாக்கி விடுவிக்கப்பட்டு எழுதின சகிதமாக உம்மால் ஒரு சிலைக்குள் பாய்வேன், தேவனால் ஒரு மதிலை தாண்டுவேன் என்று சொல்லி அவர் தேவனை தன் வாழ்க்கையிலே முன்வைத்து வெற்றி அடைந்ததை நாம் பார்த்தோம். இந்த வேளையிலும் கூட அதே சங்கீதத்திலே 18ஆம் சங்கீதத்திலே வாசிக்கும் பொழுது 32ஆம் வசனம், என்னை பலத்தால் இடைக்கட்டி என் வழியை செவைப்படுத்துகிறவர் தேவனே என்று சொல்லி தேவனை அழுத்தமாக தன் வாழ்க்கையிலே முன்பாக வைப்பதை பார்க்கிறோம். இன்றைக்கு நம் வாழ்க்கையிலே வழிகள் தாறுமாறாக கரடு முரடாக குழப்பமான ஒரு வழிகளுக்குள்ளாய் போவது போல சூழ்நிலை வந்தாலும் கூட தாவீது சொல்கிறார், என்னை பலத்தால் இடைக்கட்டி வழியை செவைப்படுத்துகிறவர் தேவன் என்று சொல்லி இந்த நாளிலும் கூட நம் வாழ்விலே ஆண்டவரை நம் வழியிலே முன்பாக வைப்போம். நமக்கு தேவன் பலத்தை கொடுத்து, நமக்கு வேண்டிய கிருபைகளை கொடுத்து, நமக்கு வேண்டிய நன்மைகளை கொடுத்து நம்மை நடத்த விரும்புகிறவராயிருக்கிறார். தாவீது வாழ்வு முழுமையாக கர்த்தரையே சார்ந்து வாழ்ந்தது போல இந்த ஆண்டிலே நம் வாழ்க்கையிலே நாம் போகின்ற வழியெல்லாம் கர்த்தரை முன்பாக வைப்போம். தேவனுடைய நியாயங்களுக்கு, தேவனுடைய நியமங்களுக்கு, தேவனுடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்து நம் வாழ்வில் கடந்து போகும்போது நம் வழிகள் செவ்வையாக்குவார். கரடான வழிகளை சமமாக்குகின்ற தேவனாக நம் வேதத்தில் பார்க்கிற வண்ணமாக இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த வனாந்தர வழியில் போகும்போது அவளுக்கு எல்லா வழிகளையும் செவ்வையாக்கி நடத்தி கொண்டு போனது போல இந்த ஆண்டிலே தேவன் நம் வாழ்க்கையிலே எல்லா வழிகளையும் செவைப்படுத்த அவர் சித்தமுள்ளவராயிருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையை தேவனுக்கு ஒப்புக் கொடுப்போம். பலத்தால் இடை கட்டி வழியை செவையாக்கி, பலத்தால் இடை கட்டி வழியை செவையாக்கி வாழ வைத்தவரே, வாழ வைத்தவரே, ஐயா ஸ்தோத்திரம், இசையா ஸ்தோத்திரம், ஐயா ஸ்தோத்திரம், இசையா ஸ்தோத்திரம். உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், மதிலை தாண்டிடுவே, மதிலை தாண்டிடுவே. அன்பின் ஆண்டவரே, தாவீதின் அனுபவங்கள் எங்கள் வாழ்க்கையில் கிடைக்கும்படியாக எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் எங்களை இந்த ஆண்டிலே பலத்தால் இடைக்கட்டி எங்கள் வழியெல்லாம் செவையாக்குகின்ற தேவனாக உம்மை நாங்கள் முன்பாக வைக்கிறோம். எங்களுடைய பிரச்சனை எல்லாவற்றையும் உம் சமூகத்தில் சாட்டி விடுகிறோம். நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும், நடத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக.